والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا محمد وعلى آله وأصحابه أجمعين. الكتاب الدروس المهمة لعامة الأمة. பொதுமக்கள் முக்கிய பாடங்கள் என்ற புத்தகத்தை அந்த புத்தகத்துடைய முன்னுரையாக ஷேக் அப்துல் அசீஸ் அப்துல்லாஹி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இந்த புத்தகத்துடைய முன்னுரையை பற்றியும் போன வகுப்பிலே நாம் பார்த்தோம். அத்தர்சுல் அவ்வல், இந்த புத்தகத்துடைய முதல் பாடம் சூரத்துல் ஃபாத்திஹா வ கிஸாருஸ் சுவர். சூரத்துல் ஃபாத்திஹாவும் அதனோடு சேர்ந்து சிறிய சூறாக்கள். சூரத்துல் ஃபாத்திஹத்தி வமா அம்கன மின் கிஸாரிஸ் சுவர் من سورة الزلزلة إلى سورة الناس تلقينا وتصحيحا للقراءة وتحفيظا وشرحا لما يجب فهمه. ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சூரத்துல் ஃபாத்திஹா சிறிய சூரா என்ற முதல் பாடத்திலே சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதனோடு இருக்கக்கூடிய சிறிய சூறாக்களையும் சூரத்துல் ஜல்ஜலா இதா சுல்சிலத்தில் அர்து ஜில்ஜாலஹா இந்த சூரா முதல் சூரத்துன் நாஸ் குல் அஊது பிரப்பின் நாஸ் இந்த சூரா வரை இருக்கக்கூடிய சூறாக்களை அழகிய முறையிலே ஓதி அதனுடைய கிராஆவை சரி செய்து அதை மனப்பாடம் செய்து அதனுடைய விரிவுரையை படிப்பது. ஆனால் இந்த சூறாவை மட்டும் படித்தாலே நம்முடைய வகுப்புடைய காலம் முடிந்துவிடும். அதனால் நம்முடைய வகுப்பை நாம் எப்படி அமைக்கிறோம் என்றால், முதலாவது வகுப்பை ஆரம்பம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்விலும் சூரத்துல் ஃபாத்திஹாவை அதுபோன்று இருக்கக்கூடிய சிறிய சூறாக்களை முதலாவதாக ஓதி அதனுடைய ஓதுதலை சரி செய்து அதை நீங்கள் மனப்பாடம் செய்து அடுத்த வகுப்பில் நீங்கள் வரும்பொழுது அதை அதனுடைய அர்த்தத்தோடு எழுதி கொண்டு வர வேண்டும். அரபி தேவையில்லை, தமிழ் அர்த்தத்தை மட்டும், அரபி முடிந்தால் தமிழ் அர்த்தத்தை மட்டும் எழுதி கொண்டு வர வேண்டும். இந்த வகுப்புடைய முடிவிலே இந்த சூறாக்களுடைய விரிவுரை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்ப்போம். ஏனென்றால் இதை மனனம் செய்ய வேண்டும் என்ற கட்டுப்பாடு இதில் இருப்பதால். அத்தர்சு தானி, இரண்டாவது பாடம். அத்தர்சு தானி, இரண்டாவது பாடம் அர்கானுல் இஸ்லாம், இஸ்லாமின் ருக்குன்கள், கடமைகள். ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள், பயானு அர்கானில் இஸ்லாமில் ஹம்ஸா வ அவ்வலுஹா வ அலமுஹா ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் بشرح معانيها مع بيان شروط لا إله إلا الله ومعناها لا إله نافعا جميع ما يعبد من دون الله إلا الله مثبتا العبادة لله وحده لا شريك له. وأما شروط لا إله إلا الله فهي العلم منافي للجهل واليقين المنافي للشك والإخلاص والمنافي للشرك والصدق والمنافي للكذب والمحبة والمنافية للبغض والانقياد والمنافي للترك والقبول والمنافي للرد والكفر بما يعبد من دون الله. அர்கானுல் இஸ்லாம். ஷேக் அவர்கள் முதலாவதாக இஸ்லாமுடைய ருக்குன்கள் என்றால் என்ன என்பதை பற்றி மாணவர்களுக்கு விளக்குமாறு கூறுகிறார்கள். அர்கானுல் இஸ்லாம், ருக்குன் என்றால், ருக்குன் என்றால் ஹுவ மா யகூமு அலைஹி ஷை, ஒரு பொருள் எதன் மீது இருக்கிறதோ அதுதான் ருக்குன். அது இல்லை என்றால் அது நிற்க முடியாது. அதுதான் ருக்குன் என்று அரபியில் அழைக்கப்படும். இந்த இஸ்லாம் இதன் மீதுதான் அமைந்திருக்கின்றது, இந்த ருக்குன் மீதுதான் இஸ்லாம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ருக்குன் என்னவென்றால், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், தங்கள் புத்தகத்தில் பதிவு செய்கிறார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் இந்த 5 மீது அமைக்கப்படுகிறது. அதில் முதலாவது ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், வணங்க தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி கூறுதலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்கள் என்று சாட்சி கூறுதலும் முதல் ருக்குன். இரண்டாவது வ இகாமிஸ் ஸலாத், தொழுகையை நிலைநாட்டுதல். மூன்றாவது வ ஈதாஇஸ் ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றுதல். நான்காவது வல் ஹஜ், ஹஜ்ஜை நிறைவேற்றுதல். ஐந்தாவது வஸௌமி ரமதான், ரமதானுடைய மாதத்திலே நோன்பை நோற்றல். சில ஹதீஸ்களிலே தர்த்தீப் மாறி வரும்.
ஹஜ்ஜில் இறுதியாக வரும், சௌமி ரமதான் முன்னாடி வரும். இருந்தாலும் இந்த 5 கடமைகள் தான், இந்த 5 ருக்குன்கள் தான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய ருக்குன். வ அவ்வலுஹா வ அலமுஹா, இந்த ருக்குனில் மிக உயர்ந்தது, மிக சிறப்பானது, மிக உயர்ந்தது இந்த கடமைகளில் 5 கடமைகளில் மிக உயர்ந்தது, மிக சிறப்பானது ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று சாட்சி கூறுதலும், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராவார்கள் என்று சாட்சி கூறுதலும் இந்த ருக்குனிலே மிக உயர்ந்தது, மிக சிறப்பானது. கண்ணியத்துக்குரியவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், இது என்னவென்றால் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை அல்லாஹ் படைத்திருக்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பி இருக்க மாட்டார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்திருக்க மாட்டான். இந்த கலிமா இல்லை என்றால், இந்த கலிமா இல்லை என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானம் பூமிகளை படைத்திருக்க மாட்டார். அல்லாஹ் படைத்ததுடைய நோக்கம் இந்த கலிமா தான், லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களை அனுப்பிய நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்த நோக்கம் லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமா தான் கலிமத்து தௌஹீத். கலிமத்து தௌஹீத், தௌஹீதுடைய கலிமா, அல்லாஹ்வை ஓரிரை கொள்கையுடைய கலிமா என்று அழைக்கப்படும். இந்த தௌஹீது உடைய கலிமா என்பது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பலர் சொல்லுவது போல, லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் போய் விடலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் மரணத்துடைய இறுதி வார்த்தையாக இருந்தால் அவர் சொர்க்கம் நுழைவார். வெறும் நாவுகளால் மட்டும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை உச்சரிப்பதால் எந்த பலனும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று ஒரு நிபந்தனை இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று சில கடமைகள் இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ்விற்கென்று சில விளக்கங்கள் இருக்கிறது. இவை அனைத்தையும் அறிந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறினால்தான் அந்த கலிமா அல்லாஹ்விடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்வாக அங்கீகரிக்கப்படும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கலிமத்து தௌஹீத் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஷேக் அவர்கள் 2 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் இது ஒரு கலிமாவுடைய ஒரு பகுதி, முஹம்மது ரசூலுல்லாஹ் இது கலிமாவுடைய இன்னொரு பகுதி. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த பகுதியை ஷேக் அவர்கள் 2ஆக பிரிக்கிறார்கள். லா இலாஹ ஒரு பகுதி, இல்லல்லாஹ் ஒரு பகுதி. இந்த இரண்டும் ஒன்றின் மீது அமைகிறது. கலிமத்து தௌஹீத் முத்ததம்மினத்துன் லின்னஃபி வல் இஸ்பாத். எதன் மீது என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் இதிலே 2 அடிப்படைகள் காணப்படுகிறது. லா இலாஹ இது நஃபி, ஒன்றை மறுத்தல், கடவுள்களே வணங்க தகுதியான கடவுளே இல்லை. லா இலாஹ, லா இலாஹ எந்த கடவுளும் இல்லை, நஃபி மறுத்தல். இல்லல்லாஹ் யாரை தவிர, அல்லாஹ்வை தவிர. ஒன்றை மறுத்து ஒன்றை உறுதி செய்கிறது. அப்ப நஃபி லா இலாஹ, இஸ்பாத் உறுதிப்படுத்துதல் இல்லல்லாஹ். நஃபி லா இலாஹ, இஸ்பாத் நஃபி, இஸ்பாத் இஸ்பாத் நஃபி. அல்ஹம்துலில்லாஹ். நஃபி லா இலாஹ நாஃபிஅன் ஜமீஅ மா யுஅபது மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இறைவன் இல்லை, கடவுள் இல்லை. லா இலாஹ கடவுளை வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்பிதன் இபாதத லில்லாஹி வஹ்தஹு லா ஷரீக லஹ். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று உறுதிப்படுத்துதல், முஸ்பிதன் இஸ்பாத் நஃபி. ஷேக் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இந்த நஃபியும் இஸ்பாத்தும் இல்லை என்றால் இந்த கலிமா பூர்த்தியாகாது. ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறுகிறார், அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ள, லா இலாஹ என்று கூறுகிறார், அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுமா? அபதன், ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இல்லல்லாஹ் அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று சொல்கிறார், அவருடைய கலிமா ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஏற்றுக்கொள்ளப்படுமா? படுமா? அல்லாஹ் ஒருவன் இறைவன் என்று சொல்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. அல்லாஹ் என்ன நிபந்தனை சொல்கிறான்? மறுக்க வேண்டும். முதலில் வணங்க தகுதியானவன் வேறு யாருமே கிடையாது. வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு, வணக்கம் என்ற வார்த்தையை கூட சொல்லுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. இல்லல்லாஹ். அல்லாஹ் இந்த கலிமாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார்.
எல்லாம் கடவுள்கள் தான், எல்லா கடவுள்களும் ஒன்றுதான் என்று கூறக்கூடிய